ஹலோ ட்ரகீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எனக்கு அந்த மாஃபியா கண்டென்ட்டோட 5 ஷார்ட்டோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நான் ஒரு பார்ட்டாக நான் கண்டிப்பாக ஒரு மூவி மாதிரி கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்ச அப் டு ஒரு 2.5 hours வரும்னு நினைக்கிறேன் அந்த மூவி. ஸோ எஸ், நான் கண்டிப்பாக போடுவேன். ஆனால் அது எந்த சேனலில் போடுறதுன்னு தான் எனக்கு தெரியல. நான் வந்து டெலகிராம், வாட்ஸ்அப் சேனல், அப்புறம் இன்ஸ்டாகிராம், இந்த 4 இடத்துலையுமே நான் வந்து ஓட்டிங் பண்ணுறதுக்கானது வைக்கிறேன், ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டேக் குக் டிலைட்டில் போடவா, பாஸ்டல் லெகசியில் போடவான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிடுங்க, ஓகேவா? பிகாஸ் கொஞ்சமாச்சும் வியூஸ் போகணும்ல. அந்த ஒரு கண்டென்ட்டுங்கிறது நான் புதுசாக ட்ரை பண்ண ஒன்று. ஸோ அதனால் அதுக்கு கொஞ்சம் வியூஸ் போச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பார்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், போன பாட்டு இதோட முடித்தோன்னு. ஸோ அதனால் ஹெட்செட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் வால்யூம் யாரும் இல்லாமல் இருந்தாங்கன்னா ஹையாக வச்சுட்டிங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் கொஞ்சம் அழகாக கேட்கும். இட்ஸ் ஜஸ்ட் அன் இமேஜினரி ஸ்டோரி. பிடிக்கலன்னா நீங்கள் பிஎல் ஃபேன் இல்லைன்னா தயவு செஞ்சு வீடியோ பார்க்காதீங்க, ஓகே? அப்போது ஜேகே அப்படியே மொத்த வெயிட்டையும் தயங்க மேலே போட்டுட்டு அப்படியே தயங்க பார்க்குறான். ஜேகே, என்னால் முடியல ஜேகே, நீ அவ்வளோ வெயிட்டாக இருக்கு, ஆனாலும் உன்னை இன்னும் நல்லா இறுக்கமாக அணைச்சிக்கிட்டு என் மேலே இன்னும் சாய வைக்கணும் போல இருக்கு ஜேகே அப்படின்னு சொல்லி ஜேகேவை கட்டி பிடிச்சிட்டே ஜேகேவை தன் மேலே அப்படியே சாய்ச்சிக்கிறான். தயம், இங்கே பாரு, உன்னை கஷ்டப்படுத்த தான் போகிறேன். இது கஷ்டம் இல்லை, கொஞ்ச நேரம் கஷ்டமாக இருந்தாலும் அப்புறம் எனக்கு சுகமாக தான் இருக்கும். ஜேகே, நீ எனக்குள்ளே வரணும். உன்னை நான் பார்த்துருக்கேன் தான் முழுசா அன்னைக்கு. அப்போவே எனக்கு ஏதோ பண்ணணும் போல இருந்துச்சு, ஆனால் அப்போ எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணவும் முடியல. ஆனால் இப்போ we are totally fine. என்ன நியூ சிட்டிக்கு மூவ் ஆகிட்டோம், எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜேகேவை பார்த்துட்டு அவன் நல்லா முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். இப்போ 2 பேரும் நல்லா முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே, தயம், இப்படியே வா, இல்லை உட்காந்தா, எனக்கு 2 மாதிரியும் வேணும் ஜேகே. நீயே பாரு, எல்லாமே நீயே. இந்த டைம் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நீயே எடுத்துக்கோ. என்னென்ன பண்ணணுமோ பண்ண, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். உன்னை நல்லா ஃபீல் பண்ணிட்டு மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவை பார்த்துட்டு ஜேகேவை இன்னும் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். அப்போ ஜேகே தயங்கோட உடம்பு ஃபுல்லா அப்படியே நல்ல ஒரு மாதிரி சாப்பாக ஆயிடுது. அது வலியாக இருந்தாலும் தயங்க பார்க்கும்போது அது ஒரு சுகமாக மட்டும்தான் தெரியுது. தயம், இவனை காலை விரிகிறா, ஏன்னா ஷோல்டர் மேலே வச்சுக்கிறியா? வேணாம். அப்போ அப்படின்னு தயங்கோட காலை விரிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு உள்ள வர்றதுக்காக கேட்குறான். ஜேகே, பயமா இருக்கு ஜேகே. பயப்படாத. பயம் போகிறது என்ன பண்ணும் எனக்கு தெரியல, ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருக்கு ஜேகே. பயப்படக்கூடாது அப்படியே லைட்டாக அப்படியே உள்ள விடுறான். தயங்கால வலி தாங்க முடியல. அப்படியே ஜேகேவோட பின்மூடியை பிடிச்சிட்டு அப்படியே நல்லா ஒரு மாதிரி இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறான். பேபி, என்ன பண்ணிட்டு இருக்க பேபி? இப்படிலாம் வந்துச்சுன்னா வலிக்கும்னா என்னை பாரு, என்னோட ஐஸை மட்டும் பாரு, என்ன ஐ கான்டாக்ட் மட்டும் மெயின்டைன் பண்ண அப்படின்னு கொஞ்சமாக அப்படியே உள்ளே போகுது. தயவுக்கு தெரியுது அந்த வலியோட உச்சம். லாஸ்டா ஜேகே அப்படியே அவனை மெதுவா தன்கிட்ட எடுத்துக்கிட்டு, தயம், என்ன இவ முழுசா நான் உன்கிட்ட வந்துட்டேன், நீ என்கிட்ட வந்துட்ட, அவனை நான் முழுசா எடுத்துக்கிட்டேன், இன்னும் எடுக்கல, இப்பதான் எடுக்க போற அப்படின்னு ஜேகேவை அப்படி பண்ண சொல்றான். ஜேகேவும் அப்படி பண்ணிட்டே இருக்கான். எப்படி இருக்கு தயம்? ஜேகே, எனக்கு வலிக்குது, என்னால் சொல்லவே முடியல ஜேகே அப்படின்னு 2 பேரும் பண்ணிட்டே இருக்காங்க. எவ்வளோ நேரம் பண்ணுவ? சொல்லு, 1 hour 2 hour 30 minutes இல்லை 5 minutes? எனக்கு வேணும், எனக்கு எத்தனை நிமிஷம்லாம் தெரியல. அப்படியா அப்படின்னு அப்படியே பின்னாடி குப்புற படுக்க போட்டு அப்படியே பின்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்கான். பேபி, எதனா ஹர்ட் ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லிடணும்னா? எதுவுமே ஆகல ஜேகே, ஆனால் என் உடம்போட உன் உடம்பு ஒட்டி இருக்கணும்னு நினைக்கிறேன். உன் டேட்டோஸ், உன்னோட ஐஸ், உன்னோட இந்த பியர்சிங் எல்லாமே நான் ஏதோ பண்ணது ஜேகே. உன் ஃபேஸை பார்த்துட்டே பண்ணணும் அப்படிங்கவும் ஜேகே ஸ்டாப் பண்ணிட்டு அவனை தூக்கிட்டு அப்படியே போயிட்டு ஒரு குட்டி சேர் மாதிரி இருக்கு, சேர்ல உட்காந்துட்டு, இங்க பாரு எப்படி நிற்கிறான்னு, வா நீயா வந்து உட்காரு, நல்லா அகலமா. பார்த்தோம் ஜேகே, ஆர் யூ ஷுர்?
பயப்படுறியா? லைட்டா பயமா தான் இருக்கு. நான் பிடிச்சிக்கட்டுமா அப்படின்னு அவன் இடுப்பை பிடிச்ச அப்படியே லைட்டா உட்கார வைக்கிறான். ஜேகே ஜேகே பயமா இருக்கு ஜேகே. பயப்படாத. இவ்வளோ நேரம் எப்படி இருந்துச்சு? இவ்வளோ நேரம் நீ நீ ஒரு மாதிரி என்னை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா அப்படியே உட்கார வச்சுட்டு தயங்கோட இடுப்பை பிடிச்சி நல்லா மேலே கீழே ஆட்டிட்டு இருக்கான். தயங்காலெல்லாம் முடியல. அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி என்னமோ ஆகுது. உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து ஊத்துது. ஜேகே அவனோட உடம்புல உள்ள வேர்வையோட அந்த வேர்வையும் கலந்துட்டு அப்படியே கட்டு பிடிச்சிட்டு அப்படியே ஹெவனுக்கு போயிட்டு இருக்காங்க 2 பேருமே. அந்த ரூம் ஃபுல்லா அவங்களோட சத்தம் தான். தயாங் அப்படியே ஜேகேயோட நேம சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. ஜேகேவால முடியல. அவன் அப்படி கத்த அவன் இன்னும் நல்லா பண்ணிட்டு இருக்கான். சொல்லப்போனா ரொம்பவே. அப்போ தயாங்கும் ஜேகே போதும் எனக்குள்ள வந்துரு, அதை வர வச்சிரு ஜேகே, என்னால இதுக்கு மேல முடியாது, என்னென்னமோ பண்றடா நீ ஜேகே அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப ஜேகேவும் அப்படியே அவனுக்குள்ளதெல்லாம் போகுது. அப்ப அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அவனை படுக்க வச்சுட்டு அவனுக்கு அங்க போயிட்டு அப்படியே படுத்துக்கிறான். ஜேகே பேபி என்ன என்னால முடியல எப்பா, இந்த ஒரு இதுக்கே இப்படி ஆகுது. வெளியில வர அழகான என்விரான்மெண்ட், ஒரு மாதிரி சில் கிளைமேட் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஸ்னோ, இந்த ஏரோடது பக்காவான சிட்டி. அப்புறம் நம்ம மட்டும்தான் இங்க ரொம்ப ஒரு மாதிரி வேர்த்து விறுவிறுத்து சூடா இருக்கும். அங்கேருந்து வரமாட்டியா நீனு? அங்கேயே இருக்க. அதை பார்த்துட்டு எப்படி வராம இருக்க முடியும்? தோ பாரு என் கையை அங்க போகாம. சரி போதும் விடு, உனக்கு இப்படி பண்ணாம என்னால இருக்கவே முடியலையே அப்படின்னு நாங்க நல்லா பண்ணி விட்டுட்டு இருக்கான். எனக்கு பாரு அடங்குறானான்னு பாரு. ஷப்டி பேபி உன்னை பார்த்தா மட்டும் எதுவுமே அடங்க மாட்டேது. இப்படி என்னதான் மேஜிக் பண்ற உன்கிட்ட என்ன அட்ராக்ட் பண்றதுக்கு? நான் என்ன மேஜிக் பண்றேன்? நான் எந்த மேஜிக்கும் பண்ணல. அப்படியா? என்ன அனதர் போலாமா? ஃபர்ஸ்ட் டைம் அப்படி இப்படி ஏதோ பண்ணி விட்டா, செகண்ட் டைம் பர்ஃபெக்டா இருக்கும். ஐ ப்ராமிஸ், ரொம்ப பர்ஃபெக்டா. சீக்கிரம் நான் செத்துட்டு அகைன் உன்னை உயிரோட கொண்டு வந்துடுவேன் பேபி. டெத் வரைக்கும் உன்னை கூட்டிட்டு போயிட்டு அகைன் உன்னை அலைவா கொண்டு வந்துடுவேன். ஷால் வி கோ பேபி அப்படின்னு. அவ்வளோதான். தயாங்க அப்படியே மேலே ஒரு போர்வை மட்டும் போட்டுட்டு அப்படியே ரொம்ப அவன்லாம் கதறிட்டு இருக்கான். ஜேகேவை பிடிச்ச அங்கங்க கடிச்சுக்கிட்டு. அப்ப ஜேகே வெறி பிடிச்சவன் மாதிரி தயாங்க போட்டு அவனோட பசிக்கு நல்லா இறையாக்கி சாப்பிட்டுறான். தயாங்க அப்படியே சுத்தமா அப்படியே சோர்ந்து போயிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி படுத்திருக்கான். ஜேகே டயர்டா படுத்துட்டியா? இந்த கிளைமேட்டுக்கு ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும் சூடா, ஸ்பைசி நூடுல்ஸ் செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு இப்ப எதுவுமே போடாம மறுபடியும் நடந்து போறான். அப்ப தயாங் லைட்டா ஐஸ் ஓபன் பண்ணிட்டு, எப்பயும் எதுவும் போட மாட்டியா? போடாம தான் நடந்து போவியா நீன்னு? மேகி செய்யறதுக்கு, நூடுல்ஸ் செய்யறதுக்கு. தோ பாரு, வேணுமா இந்த சாப்ஸ்டிக்கு? பனானா வேணுமா? பனானா இல்ல, எனக்கு மேகி மட்டும் போதும். அப்படியா? மில்க்கு? எனக்கு அதெல்லாம் வேணாம். நான் செஞ்ச செய்கையில இன்னும் கொஞ்ச நாளே வந்துடும். அப்போ வேணா நான் பால் குடிச்சுக்கிறேன். உனக்கு ஃப்ரூட்ஸ்ல வேணாமா? ஆப்பிள் வேணுமா? ஆப்பிள் அப்படின்னு தயாங்கு பின்னாடி நல்லா அடியே போடுறான். ஆப்பிளும் வேணாம். அப்போ வாட்டர்மெலன், செர்ரிஸ், பெர்ரிஸ், ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரி, ஒரு பெரியும் வேணாம். அப்போ இந்த முயல் குட்டி வேணுமா அப்படின்னு டீ மூக்கோட மூக்க வந்து உரசுறான். சிக்கே என்னால அசையவே முடியலடா, ப்ளீஸ் பசிக்குது, ஏதாச்சும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் செஞ்சு கொண்டு வா. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் என்ன, உனக்கு பக்காவா குக் பண்ணி நான் கொண்டு வரேன் அப்படின்னு. எதுவுமே போடலதான். அப்படியே 2 பேரும் மட்டும் தானே வீட்டுல இருக்காங்க. சுத்திட்டே இருக்கான். அவ தயாங்கும் மாஃபியாவ எப்படி சுத்துறான் பாரு அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டே வெக்கப்பட்டு இருக்கான். ஜேகே என்னன்னு கேக்குறேன். வலிக்குதுன்னா இன்னொரு பண்ணலாமா? போயிடும். அடி வாங்கிடுவ ஜேகே. இப்போ உன்னதான் அடிச்சா, நீதான் அடி வாங்கின. எப்படி முரட்டடியா இருந்துச்சா? ஜேகே என்ன பண்ணி வச்சிருக்க? பாரு, அங்க இல்லாம அப்படி பண்ணி வச்சிருக்க பாரு, செவந்து போயிட்டு இருக்கு. அங்கதானே பண்ணுமே. இத்தனை நாளா கனவுல மட்டும் அப்படி பண்ணி வந்துட்டு இருந்துச்சு வழியா. இப்போ உனக்குள்ள அப்படி மஜாவா இருந்துச்சா? மாசா இருந்துச்சா? வெயிட்டா இருந்துச்சா? இங்க பாரு,
நீ மாஃபியா இல்ல, சரியான சரியான பொறுக்கி பொறுக்கி பையனா இருக்க. உங்ககிட்ட மட்டும்தான் ஷானோ தெரில, செம்ம பொறுக்கி அப்படியே இருந்துட்டு இருக்கேன். அப்படின்னு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கொண்டு வந்து அப்படியே பக்கத்துல இருக்க டேபிள்ல வச்சுட்டு தயாங்க்கு அப்படியே ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இப்ப தயாங்கும் வலிக்குது ஷப்டி, இரு நான் உட்கார வைக்கிறா. இதுக்கே வலிக்குதா, நான் வேற என்னத்தையோ பண்ணி தொலைச்சிடறேன், உனக்கு வேற வலிக்குது அப்படின்னு டென்ஷன் ஆயிடுது. பிகாஸ் தயாங் அப்படி வலியில கதறத பார்த்து என்னோட ஃபேஸ்ல எமோஷன்ஸ்லாம் ஒரு மாதிரி சேட் ஆகுது. இல்ல ஓகே தான், நான் தானே பண்ணேன், நான் தானே பெயின் கொடுத்தேன், நான் தான் ஹீல் பண்ணும் அப்படின்னு பின்னாடி எப்படி தலகாணிலாம் இடுப்பு சைடு வச்சுட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்டிங்கா உட்கார வைக்கிறான். எங்கேயும் போய் தொலைகாத, தயாங்க என்னோட அப்படி பேசுற, கோவம் வந்தா உனக்கு என்ன பண்றதுன்னு உனக்கே தெரியாது, நீ கியூட்டா ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காது என்ன, வேணும்னு கேட்டல்ல, பாரு உன்னை எவ்வளவு ஹர்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு. ஏன் இப்போ கோவப்படுற, கியூட்டு மயிறு மட்டும் போகாது இவனை விட்டு, நீ திட்டுற, நான் போறேன் எங்க ஊருக்கே. போ, அப்படியே உன்னோட அவன் எடுத்து வச்சு நல்லா கொஞ்சுவான். மறுபடியும் தப்பிக்க விட்டதுக்காக 2 பேரோட மூஞ்சிய போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுகானுங்க நம்ம ஊர்ல. தப்பிக்க விட்டவன் இவன் தப்பிச்சவன் அப்படின்னு அவன் இதையும் யோசிச்சு பாக்குறான். என்ன யோசிக்கிற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சாப்பிடு. என்ன தொண்டெல்லாம் சரி பண்ற, சளி பிடிச்சிக்குச்சா? எனக்கு கோல்டு ஒத்துக்காது. இல்ல ஒத்துக்காதனால தானே கோல்டே வருது. ஐயோ எனக்கு ஸ்னோ ஒத்துக்காது. ஒரு வேர்ட் அப்படியே மாற விடுறது இல்ல. இப்ப என்ன, நான் உன்னை விட்டு போகணும் அதானே, நான் உங்ககிட்ட இருக்கனால தானே எரிஞ்செரிஞ்சு விழுற, நான் பக்கத்து ரூமுக்கு போறேன் அப்படின்னு எந்திரிக்க முடியாம அப்படி எந்திரிச்சிட்டு செவத்தை பிடிச்சிட்டு மெல்ல நடக்கிறான். ஜேகே அப்படியே கால் மேல கால் போட்டுட்டு, பேபி நான் செஞ்ச தரமான செய்யோட விளைவுதான் இதுவா, வா பர்ஃபெக்டா இருக்கு, வீடியோ கேப்சர் பண்ணிக்கிற. ஜேகே வேணா, பிலிம் பண்ணாத, வீடியோ எடுக்காத, அடி வாங்குவ அப்படின்னு ஜேகே பக்கத்துல வர பாக்குறான். அப்ப ஜேகே வீடியோ அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு, என்ன அடிக்க வரியா? நான் அடிச்ச அடியில தான் நீ எந்திருக்கவே முடியாம அப்படி இருக்க, சாப்பாடு தானே கொண்டு வந்த, சாப்பிட முடியாதா அப்படின்னு ஜேகே தயாங் பக்கத்துல போயிட்டு அவனுக்கு பின்னாடி கை வச்சு நல்லா பேசுறான். ஜிக்லியா இருக்கே, என்னதுதான், வேணா வேணுமே அப்படின்னு சப்புன்னு ஒரு அடிய போடுறான். வலிக்கட்டும். அப்ப கொடுத்த வலி அதிகமா, இப்ப கொடுத்த வலி அதிகமா? நீனாலே எனக்கு வலிதான். அப்ப லவ் இல்ல, ஃபுல்லா பெயின் மட்டும் தானே? பரவாயில்ல, ஆனா நான் லவ் யூ. மாஃபியா ஸ்பைக்கு விழுந்துட்டான். என்ன பண்ண, என்னத்தை வச்ச மயக்குன, என்னடா மேஜிக் பண்ண தயங்கா அப்படின்னு தயங்க தூக்கிட்டு மறுபடியும் உட்கார வைக்கிறான். என்ன மட்டும் கேட்டா எதுவுமே போடாம அப்படியே சித்திரியே உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டா, இப்போ பாரு, இப்ப என்னமோ உனக்கு ஏதோ ஒரு மாறி இருக்கு. ஆமா, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, உடம்புல ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் உன் நாக்கு வச்சு எல்லாமே பண்ணியாச்சு பாரு. எல்லா இடத்துலயும் அப்படி கண்ணாடி முன்னாடி போய் பாக்குறான். என்னதான் பண்ணி வச்சிருக்கானோ தெரியல. இவன் வேற அன்னைக்கு பேபிஸ் வேணும்னு சொல்லிட்டு இருந்தான். இப்படியே போற போக்கு பார்த்தா அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் வீக்லயே ஆயிடும் போலயே அப்படின்னு ரொம்ப பயந்து போயிட்டு உட்கார்ந்துருக்கு குழந்தை. நான் என்ன குழந்தையாட்டம் அப்படியே ஃபேஸ பவுட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க பேபியா நீனு? ஏன் உன்னோட பேபி இல்லையா? பேபி கொடுக்குற வயசு ஆயிடுச்சு, ஆனா பேபி இன்னும் பேபியா தான் இருக்கா. பேபி அப்பயும் பேபி தான் அப்படின்னு கியூட்டா அவனை கேர் பண்ணிக்கிறான். சோ அப்படியே தயாங் தூங்குனதுக்கு அப்புறமா வெளியில வர்றான். இப்ப தயாங் கூட இருக்கும் போது அவனோட ஃபேஸ் எந்த அளவு ரொம்ப கியூட்டா ஹாப்பியா அந்த மாதிரி இருந்துச்சோ, இப்ப வெளியில வந்து ஒரு கால் பண்றதுக்காக போன் எடுத்து காதுல வைக்கிறான். அப்ப அவனோட ஃபேஸ் அப்படியே டோட்டலா ஒரு மாதிரி டெரிஃபிக்கா சேஞ்ச் ஆகுது. ஹலோ, சொன்னதை பண்ணிட்டியா? இந்த மெயில் அண்ட் எவிடன்ஸ் எல்லாம் அந்த கர்னல் கிட்ட சப்மிட் பண்ண சொன்னேன், பண்ணிட்டியா என்ன? சார் பண்ணிட்டேன் சார், ஆனா அந்த கர்னல் அவனோட கையில இருந்து இன்னும் அதை ஓபன் பண்ணல. நாளைக்கு விடியறதுக்குள்ள என்னோட போட்டோ எந்த இடத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு அகைன் கால் பண்றான். அது இப்போ எந்த சிட்டில இருந்து வந்தாங்களோ, கொரியா சிட்டி, அங்கிருந்து கால் கனெக்ட் ஆகுது. அப்போ ஒரு ஓல்ட் மேன் அப்படியே எடுத்து பேசுறாரு. ஹலோ, யார் பேசுறது? ஓஹோ, வாயா கர்னலு, யார் பேசுறதா?
வேணும்னா என்னோட ஐகானிக் விசில்ல சொல்லி காட்டட்டுமா? இப்போ தெரியுதா நான் யாருன்னு அப்படின்னு விசிலிங் பண்ணி காட்டுறான். ஜேகே, நீதானா? தயங்க தூக்கிட்டு போனதும் நீதானே? ஆமா. இங்க பாரு பெருசு, இப்படிலாம் ரொம்ப ஒரு மாதிரி கோவப்பட்டனா பிபி ஹை ஆகி செத்துருவ. நெஞ்சு விட்டுச்சு, ரத்தமெல்லாம் அங்க இங்கன்னு சதறி அவ்வளோதான், முடிஞ்சிரும் சோலி. ஜேகே, ஏய் ஒட்டங்கடா, ஒத்த சொருகிடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? தயாங் போட்டோ எதுக்கடா போட்ட? ஏண்டா பொட்ட, உனக்கு என்ன பிடிக்கிறதுக்கு வழிமுயிர் இல்ல? யாரை கேட்டு நீ தயாங்கோட போட்டோ போட்ட? உனக்கு தெரியுமா தயங்க என்னை தப்பிக்க விட்டான்னு? இதுக்கு முன்னாடி நீ யார்கிட்ட லஞ்சம் வாங்கின எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு இருக்கு. இப்போ உன் கபோர்டுக்கு போற, அவங்க மெயில் வந்திருக்கும், பிளஸ் ஒரு பார்சல் வந்திருக்கும். அதுல இது வரைக்கும் நான் யார் யாருக்கு அத சப்ஸ்டன்ஸ் எல்லாம் நான் சப்ளை பண்ணேன், எத்தனை பேரை நான் கிளீன் பண்ணிருக்கேன் அந்த சாக்கடையில இருந்துன்னு எல்லா டீட்டெயில்ஸ், ஒரு சிங்கிள் டீட்டெயில்ஸ் கூட நான் விடல, புரியுதா? அண்ட் இதுக்கப்புறமும் என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் வண்டவாளம் தண்டவாளத்துக்கு எல்லாத்தையும் மீடியாவுக்கு ஒரு பென் டிரைவ்ல அப்படி எப்படி ஒவ்வொரு மீடியாவுக்கும் ஒவ்வொரு சாம்பிள் தெரியும்ல. கே மீடியா பத்தி அவனுக்கு சின்னதா ஒரு அளவு நியூஸ் கிடைச்சாலே அது பெருசா ஆஸ்ட்ரிச் அளவு பாப்பானுங்க, பரப்பி விடுவானுங்க. என்ன குடுக்கட்டுமா? எப்படி அது எப்படி நீ தயாங்கோட போட்டோ போடலாம்? உனக்கு தெரியுமா தயாங் தானே தப்பிக்க விட்டாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தயாங் உனக்கு அடிக்கிறதுக்கு யாரு உரிமை கொடுத்தது? இப்போ அவன் நோ, ஹி இஸ் மை ஒய்ஃப். இனிமே அவன் மேல கை வைக்கிறது, அவனோட போட்டோ எங்கேயாச்சும் பப்ளிஷ் ஆகுறத பார்த்தன்னு வச்சுக்கோ, உன்னோட கெரியர்லயே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டெத்தை பார்த்துருக்க மாட்டேன். எஸ், அது உன்னோட டெத்தா தான் இருக்கும். நீ ஏன் அந்த டெத்தை நல்லா டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா செத்துருவ அப்படின்னு ரொம்ப மிரட்டுறான். நானும் வில்லனா பேசக்கூடாது, ஹீரோவா பேசணும் நினைச்சிட்டு இருந்தா என்னையும் வில்லன் ஆக்கிறீங்கல்ல. இப்போ சொல்றேன், நீ பண்ண வேண்டிய வேலைய நான் பண்ணிட்டு இருந்தேன். கர்னலா நீ ஒன்னும் கிளிக்கல, புரியுதா? என் தயாங் மேல கை வச்சதை தவிர இதுக்கப்புறமும் நான் நல்லவனா கெட்டவனா நீ யோசிக்கணும். கிட்ட இருக்கு அந்த மோப்ப நாய் கூட என்னை ஈஸியா கண்டுபிடிச்சிரும் நல்லவனா கெட்டவனான்னு. ஆனா உனக்கு இன்னும் தெரியல, தயாங் என்னடா பண்ணா? அவனோட போட்டோவையும் போட்டு வச்சிருக்கீங்க தேச துரோகின்னு. எனக்கு தெரியாது, எவிடன்ஸ் எல்லாம் நீ பார்த்துட்டு அதை நீ மீடியால கொடுக்குறியா இல்லன்னு வச்சுக்கோ, அந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நான் போய் மீடியால நிப்பேன், நாங்க தேச துரோகிக்க கிடையாது அப்படின்னு. முக்கியமா என்ன மாஃபியாங்கிறீங்க, ஆனா தயாங்க மட்டும் தேச துரோகி. எந்த தேசத்துக்கு அவன் துரோகம் பண்ணா? நீங்க தான் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. ஏன் மாஃபியாவை லவ் பண்ண கூடாதா? ஸ்பை மாஃபியாவோட லவ்ல விழக்கூடாதா? எஸ், நீ கேட்டியாமே தயாங் கிட்ட, fall in love. Yes, now he is fall in love with me. Baby, வைக்கட்டுமா அப்படின்னு போனை வச்சிடறான். அது அப்படியே ஜேகே சும்மா விடுவான்? தயாங் இன்வால்வ் ஆகியிருக்கான் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டான். ஆனா அது எதுவுமே தயாங்க்கு தெரியாது. தயாங் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். சபே ஒரு 2 days போகுது. தயாங்கால இப்போ ஒரு மாதிரி ரிலீஃபா இருக்க முடியுது, லைக் பெயின்லாம் இல்லாம. இப்போ 2 பேரும் அப்படியே அழகா வாக் போயிட்டு இருக்காங்க அந்த ஸ்ட்ரீட்ல. ஜேகே, சொல்லு பேபி. லவ் யூ love you 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 a lot, love you. என்ன உண்மையில உனக்கு பிடிக்குமா? பிடிக்காது? பிடிக்காது? ஓஹோ, பிடிக்காதுன்னா போய் எவ்வளோ செய்யற? அதான் தெரியல. சரி, எப்படி என் மேல அவ்வளோ சீக்கிரம் லவ்ல விழுந்த? இங்க பாரு பேபி, நோட்டோரியஸான கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது, புரியுதா? இந்த வேர்ல்ட்ல யார் எனக்கு முக்கியம்னா என்னை விட நான் உன்னை மட்டும்தான் சொல்வேன். ஐ திங்க் யூ ஆர் கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட். மறுபடியும் வாயில என்னத்தையாவது கொடுத்து அடைச்சாதான் நீ உன் வாயை மூடுவன்னா. லெட்ஸ் கோ ஹோம் அப்படின்னு அவன் அப்படியே தூக்கிட்டு போறான். அப்புறம் என்ன, மர சைகைதான். 2 பேத்துக்கும் வேற லெவல்ல நடக்குது. அட்லாஸ்ட் ஆஃப்டர் 1.5 month அப்ப நியூஸ்ல அப்படி பரபரப்பா ஓடிட்டு இருக்கு.
இப்போ ஜேகே ஒரு ஸ்மர்க் பண்ணிட்டு அப்படியே அதை பார்த்துட்டு இருக்கான். கர்னல், எஸ், நீ கரெக்டான வேலையை தான் பண்ணியிருக்க. அப்போ இந்த கர்னல் அப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கான், இது இது அந்த மாஃபியா ஜேகே பண்ண எல்லாம் கிளீன் அப். இவங்க எல்லாமே இந்த மாதிரியான வேலை பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை அவன் இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன்ல இறங்கியிருக்கான். இந்த கலீஜான இந்த சாக்கடை எல்லாத்தையும் அவன் கிளீன் பண்ணியிருக்கான். சொல்லப்போனா எங்களோட வேலையை அவன் தான் பார்த்துருக்கான் அப்படின்னு மாஃபியா மேனு அவனுக்கு அந்த பீப்புள்ஸ் எல்லாம் ஒரு நேமையும் கொடுத்து அந்த சிட்டியை அப்படியே அவங்க 2 பேர்த்தையும் கொண்டாடிட்டு இருக்காங்க. மாஃபியா மேன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேர் ஃபோட்டோ எப்படி தேச துரோகி அப்படிங்கிற மாதிரி வந்துச்சோ இப்போ அவங்க 2 பேரையும் அப்படியே மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி லைக் ஒரு ஹீரோ மாதிரி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தயாக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்கும் பாஸ்ட் 1 வீக்காவே. இப்போயும் அப்படியே தலை வலிச்சு தூங்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகே இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து பார்க்குறான். இன்னும் உனக்கு ஒரு மாதிரி உடம்பு அசதியாவே இருக்கு. என்னாச்சு பேபி? தெரியல ஜேகே, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? ஃபெட்டிகா ஆர் ஃபீவரா, ஹெட்டேக் சம்திங்? எனக்கு தெரியல. அப்போ ஜேகே, பேபி ஒரு நிமிஷம் அழுங்குறா. என்ன? போய் செக் பண்ணிட்டு வா போ அப்படின்னு அப்படி கிட்டெல்லாம் கொடுக்குறான். போய் பார்க்குறான். கொஞ்ச நேரம் ஆகும், நான் படுக்கிறேன், நான் படுத்துட்டு எழுந்துக்கிறேன், நீ பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் படுக்கிறான். எஸ், த ரிசல்ட் இஸ் பாசிட்டிவ், ஹீ இஸ் பிரெக்னென்ட். அப்போ ஜேகேக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே தயாங்கோட வயிறை பிடிச்சி அப்படியே இந்த வயிற்றுல ஒரு முத்தம் கொடுக்குறான். அப்போ தயாவும் அழகா ஸ்மைல் பண்ணிட்டு ஜேகேயோட தலையை அதுக்காக கோதி விட்டுட்டு இருக்கான். அட்லாஸ்ட் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஓகேடா, இந்த 5 ஷாட் முடிஞ்சிருச்சு. இந்த பாட்டில் ப்ரெக்னன்சி கேட்டிங்க, அதனால வச்சுட்டேன். பட் பேபி அளவு போக முடியல. ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு யா, இது எல்லாத்தையும் கண்டிப்பாக நான் ஃபுல் ஃபார்மில் போடுவேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும். அண்ட் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அது ஒரு அட்வைஸாக எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? அந்த மாதிரி கண்டென்ட் போட்டால் தான் பார்ப்போங்கிற மைண்ட் செட்டை வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா நான் வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் இதை பற்றி பேசியிருந்தேன். நம்ம பசங்களுக்கு என்னத்தை போட்டாலும் பார்ப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட்லலாம் இருந்தீங்க. நீங்கள் என்ன போட்டாலும் நாங்கள் பார்ப்போம், நீங்கள் எதை போட்டாலுமே நாங்கள் பார்ப்போம். லவ் ஸ்டோரியா என்னவோ. ஆக்சுவலி நான் வாட்ஸ்அப்பில் சொல்லும் போது பசங்களுமே புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாருமேன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க. பட் கொஞ்சம் பேர் வந்து அதை புரிஞ்சுக்கலாம், உங்களால் அக்செப்ட் பண்ண முடியல. பட் திஸ் இஸ் த ரியாலிட்டி. எப்பயுமே இப்படியே இதை பற்றியே யோசிச்சுட்டு அதை பற்றியே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, டு பி ஃப்ராங்க், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ பி அவேர் ஆஃப் திஸ். இந்த மாதிரி கண்டென்ட்டை எப்பவும் கேட்காதீங்க. அப்பப்போ மைண்டுக்கு ரிலாக்ஸாக ஒரு லவ் ஸ்டோரி அந்த மாதிரியும் கேளுங்க. எனக்குன்னு மட்டும் நான் சொல்லலை, வியூஸ் போகலை அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்லலை. நான் அனதர் சேனல்லையும் நான் இப்படி தான் சொல்லியிருப்பேன், என்னோட இன்னொரு சேனல்லையும். ஸோ உங்களோட கையில் தான் இருக்குது, உங்களோட உடம்ப நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க, உங்களோட ஹார்மோன்ஸ் எவ்வளோ கண்ட்ரோலில் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது. ஸோ ஓகே தங்க பிள்ளைங்களா, என் பிள்ளைங்களுக்கு நான் சொன்னது, என் ட்ரகிஸ்க்கு நான் சொல்கிறது இதுதான். ஓகேடா தங்க பிள்ளைங்களா, மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்டு இந்த 5 ஷாட்லாம் ஒன்றா கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று மேக் பண்ணலான்னு இருக்கேன், நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, எல்லாரும் சேஃபாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல்.